இன்னைக்கு ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்ததுமே எனக்கு ஏதாச்சும் வீட்ல ஸ்நாக்ஸ் பண்ணி குடுங்கன்னு இருக்கவே விடல. சரி என்ன பண்ணலான்னு போய் கிச்சன் போய் பார்த்தப்ப 2 நேந்திரம் பழம் இருந்தது. அதில வந்து பழபுரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு போய் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அது வந்து நம்ம பஜ்ஜி மாதிரி இது வராது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பஜ்ஜிக்கு போடுறது நார்மல் பஜ்ஜினா, காயா நம்ப எடுத்துப்போம். இது வந்து பழுத்த பழம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பழத்தில பண்றது இது. அந்த பழத்த வந்து ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு பழத்த வந்து 4 பீஸா மெ கொஞ்சம் திக்கான பீஸா கட் பண்ணிக்கணும். மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி வந்து பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நமக்கு இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கிறோம். போட்டுட்டு நம்ம தண்ணியில வந்து பஜ்ஜி மாவு பார்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாவும் இல்லாம, ஆ ஒரு மீடியம் சைஸ்ல நம்ம தண்ணிய வந்து நல்லா மாவு வந்து பெசஞ்சு எடுத்துக்கிறோம் தண்ணி ஊத்தி. அப்புறம் நம்ம வந்து அதில பஜ்ஜிய போட்டு அ அந்த பழத்த கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா மைதா மாவும், பழம் மாவும் இருக்கு பார்த்தீங்களா? அதில கொஞ்சம் மாவு பிடிக்கிறது தான். இதே நேரம் அ நம்ம நார்மல் பஜ்ஜி போடுறோம்னா இருந்தா, கொஞ்சம் காயில போடுவோம். அது கடல மாவுல போடுவோம். இது பழம்பொரிக்கு வந்து மைதா மாவுல தான் இது நம்ம கொஞ்சம் அது ஒட்டுறதும் கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். பரவால்ல. அது அவங்க போட்டு நல்லபடியா வந்தது பாருங்க. அதேபோல பிகினர்ஸ்க்குலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நான் பக்கத்திலேயே காஃபியும் போடுறதுக்காக பாலும் வச்சாச்சு. நான் வந்து செக்கெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். கடலை எண்ணெய். தேங்காய் எண்ணெய்னா இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெயில பண்ணா ரொம்ப டேஸ்ட் இருக்கும். என் கையில இப்ப தேங்காய் எண்ணெய் இல்லாதனால நான் கடலை எண்ணெயிலேயே செஞ்சிருக்கேன். நீங்க நெறைய பேர் எங்க சேனல பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. கொஞ்சம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். உங்க ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா தேவை. நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நாங்க வந்து அ ரொம்ப நல்லா வந்தது பழபுரியும், எங்களுக்கு காஃபியும் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாரி உங்க குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியானது நம்ம கடையில வாங்காம வீட்ல இருந்தே எப்படி பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு, நீங்களும் இது மாரி செஞ்சு குடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்க கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்தது? நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு.